യേശു പറഞ്ഞു, യേശു சொன்னார், ഞാൻ ചെയ്തതിലധികം നിങ്ങൾ ചെയ്യും. நான் செய்ததை காட்டிலும் அதிகமாய் நீங்களும் செய்வீர்கள். ദൈവം ചെയ്തതിനേക്കാൾ അധികമായി മനുഷ്യർ ചെയ്യുന്നത് കാണാൻ ദൈവത്തിന് ഇഷ്ടമാണ്. தேவன் செய்வதை காட்டிலும் மனுஷர்கள் அதிகமாய் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். ഒരിക്കൽ ஒருமுறை ജോഷുവയുടെ കാലത്ത്, யோசுவாவின் காலகட்டத்தில் ദൈവത്തിന്റെ അനുവാദം പോലും ഇല്ലാതെ, தேவனுடைய அனுமதி கூட இல்லாமல், ദൈവത്തോട് ചോദിക്കുക പോലും ചെയ്യാതെ, தேவனிடத்தில் கேட்க கூட இல்லாமல், സൂര്യനോടും ചന്ദ്രനോടും அவை சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் അതത് സ്ഥാനത്ത് നിൽക്കാൻ പറഞ്ഞു. அது ஒரே ஸ்தானத்தில் நிற்கும்படியாய் கட்டளை கொடுத்தான். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ജോഷുവ പറയുന്നത് വരെ സൂര്യനും ചന്ദ്രനും അവിടെ നിന്നു. யோசுவா சொல்லுகிற வரையிலும் சூரியனும் சந்திரனும் அதே இடத்தில் நிலையாய் நின்றது. ജോഷു യുദ്ധം ജയിച്ചു. யோசுவா யுத்தத்தை ஜெயித்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുപോലെ തന്നെ ഏലിയാവും அதே போலதான் எலியாவும் ദൈവത്തോട് പെർമിഷൻ ചോദിക്കാതെ, தேவனிடத்தில் அனுமதியை கேட்காமல் ഏലിയാവ് പറഞ്ഞു, எலியா சொன்னார், ஆகாபே, ഞാൻ പറയാതെ ഇനി മഴയും മഞ്ഞും പെയ്യത്തില്ല. நான் சொல்லாமல் இனிமேல் மழையோ பனியோ பெய்வதில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നീ എന്താണ് പറയുന്നത്, நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ ദൈവം അത് ചെയ്യും. தேவன் அதை செய்வார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, നീ എന്ത് പറയുന്നു, நீங்க என்ன சொல்றீங்களோ ദൈവം അത് ചെയ്യും. தேவன் அதை செய்வார். അതിന് തെളിവാണ് ജോഷുവയും ഏലിയാവും. அதற்கு தெளிவுதான் யோசுவாவும் எலியாவும். ജോഷുവ പറഞ്ഞു, സൂര്യനോട് അവിടെ നിൽക്കാൻ പറഞ്ഞു. யோசுவா சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நிற்க சொன்னார். സൂര്യനോട് ചന്ദ്രനോട് അവിടെ നിൽക്കാൻ പറഞ്ഞു. ஆமென். சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் ஒரே நிலையாய் நிற்கும்படியாய் சொன்னார். ഏലിയാവ് ഞാൻ പറയാതെ മഴയോ മഞ്ഞോ ഇവിടെ പെയ്യാൻ പാടില്ലെന്ന് പറഞ്ഞു. எலியா சொன்னார், நான் சொல்லாமல் மழையோ பனியோ இனி பெய்யக்கூடாது என்று சொன்னார். നീ പ്രകൃതിയേക്കാൾ വിശേഷമുള്ളതാണ്. நீங்கள் இயற்கையை காட்டிலும் விசேஷம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். എല്ലാരും പറഞ്ഞേ, சொல்லுங்க, நீங்கள் പ്രകൃതിയെക്കാട്ടിയും വിശേഷമുള്ള ആളായതുകൊണ്ടാണ്, நீங்கள் ഇയற்கையை காட்டிலும் விசேஷமான விலையேற பெற்றவர்களாய் இருப்பதினாலேதான் നിന്റെ വാക്ക് പ്രകൃതി കേൾക്കുന്നത്, உங்களுடைய வார்த்தையை இயற்கை கேட்கிறது. ഒരിക്കൽ പടകിന് വിരോധമായി കാറ്റടിച്ചപ്പോ, ஒரு முறை படகுக்கு விரோதமாக காற்று வீசின போது യേശു അടങ്ങാൻ പറഞ്ഞു. இயேசு அடங்கு என்று சொன்னார். കാറ്റുടനെ അടങ്ങി. காற்று அமைதலாய் இருந்தது. പ്രകൃതി എല്ലാം മനുഷ്യന് കീഴടങ്ങുന്നു. இயற்கைகள் எல்லாம் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ நீங்கள் പ്രകൃതിയെക്കാട്ടിയും വിശേഷമുള്ള ആളാണ്. இயற்கையை காட்டிலும் விசேஷம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். നീ പറയുന്നത് കർത്താവ് കേൾക്കും. நீங்கள் சொல்லுவதை கர்த்தர் கேட்பார். നീ എന്താണോ പറയുന്നത്, நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ കർത്താവ് അത് ചെയ്തു തരും. கர்த்தர் அதை செய்து தருவார், கொடுப்பார். ஹல்லேலூயா. ജോഷുവ പറഞ്ഞു, സൂര്യനും ചന്ദ്രനും അവിടെ നിൽക്കട്ടെ. யோசுவா சொன்னார், சூரியனும் சந்திரனும் அதே இடத்தில் நிற்கட்டும் என்று சொன்னார். ദൈവം പറഞ്ഞു, ജോഷുവ പറയുന്നത് കേട്ടില്ലേ, സൂര്യ ചന്ദ്ര അവിടെ നിന്നോ. அப்போ தேவன் சொன்னார், யோசுவா சொன்னதை கேட்டியா, சூரியனே சந்திரனே நீ அங்கே நின்றுக்கொள். He is my son. அவன் என் பிள்ளை. Joshua is my child. ஓ யோசுவா என் பிள்ளை. നീ എന്ത് പറയുന്നു, நீங்க என்ன சொல்றீங்களோ, സ്വന്തം മകന്റെ വാക്ക് പോലെ, சொந்த மகனின் வார்த்தையை போல കർത്താവ് കേട്ടത് ചെയ്യും. கர்த்தர் கேட்டு அப்படியே செய்வார். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, I am child of God. சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. I am child of God. நான் தேவனுடைய பிள்ளை. ഞാൻ ദാസനല്ല, நான் அடிமை அல்ல, ഞാൻ ദൈവത്തിന്റെ മകനാണ്. நான் தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறேன். ഞാൻ എന്ത് പറഞ്ഞാലും, நான் என்ன சொன்னாலும் എന്റെ ദൈവം കേൾക്കും. என் தேவன் அதை கேட்பார். മഴ പെയ്യാൻ വേണ്ടി നിൽക്കുമ്പോഴാണ് ഏലിയാവ് പറയുന്നത്. மழை பெய்ய ஆயத்தமா இருக்கும்போதுதான் எலியா சொல்கிறார், മഴ പെയ്യരുത്, மழையே பெய்யாதே. ഉടനെ മഴയോട് ദൈവം പറഞ്ഞു. உடனே மழையை பார்த்து தேவன் சொன்னார், എന്റെ മകൻ പറയുന്നത് കേട്ടില്ലേ, என் மகன் சொன்னதை கேட்கலையா நீ? വീട്ടിനകത്ത് കയറി വാതിലടച്ചിരിക്കാൻ പറഞ്ഞു. ஆமை வீட்டுக்குள்ள ஏறி வாசலை பூட்டிக்கணும் சொல்லிட்டாரு. Praise the Lord. ஹல்லேலூயா. മഞ്ഞ് വീഴാൻ വേണ്ടിട്ട് ഇങ്ങനെ നിൽക്കുമ്പോഴാണ് ഏലിയാവ് പറയുന്നത്. பனி கொட்டுவதற்காக இப்படி ஆயத்தமா இருக்கும்போதுதான் எலியா சொன்னான், ഞാൻ പറയാതെ മഞ്ഞ് നീ പെയ്യരുത്. நான் சொல்லாம பனியே நீ பெய்ய கூடாது. ഉടനെ മഞ്ഞും വീട്ടിനകത്ത് കയറി കതവടച്ചു. அந்த பனியும் தன் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி கொண்டது. എത്രയോ സമയം, எவ்வளவோ நேரங்களில் കൺവെൻഷൻ നടക്കുന്നതിന് തലേ ദിവസം മഴ പെയ്തിട്ടുണ്ട്. அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடப்பதற்குரிய முந்தின நாளிலே மழை, பலத்த மழை பெய்திருக்கிறது. കൺവെൻഷൻ നടക്കാൻ പോകുന്നതിന് തൊട്ടുമ്പ് മഴ പെയ്തിട്ടുണ്ട്. அந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் நடப்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் பலத்த மழை பெய்திருக்கும். ഞങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ മഴ മാറിയിട്ടുണ്ട്. ஆனால் நாங்கள் ஜெபித்த போது மழை விலகி இருக்கிறது. ഞങ്ങൾ പ്രസംഗിച്ച ഗ്രൗണ്ടിൽ മാത്രം മഴ പെയ്തില്ല, പക്ഷെ ചുറ്റിലും ശക്തമായ മഴ പെയ്തിട്ടുണ്ട്. நாங்கள் பிரசங்கம் பண்ணின அந்த இடத்துல மாத்திரம் கிரவுண்ட்ல மழை பெய்யல, ஆனா சுற்று வட்டாரம் எங்கிலும் மழை பெய்தது. എത്രയോ അത്ഭുതങ്ങൾ ദൈവം ചെയ്തിരിക്കുന്നു. எவ்வளவோ அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். നിങ്ങൾ പ്രകൃതിയെ കാട്ടിയും
മേന്മയുള്ളവരാണ്. நீங்கள் இயற்கையை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya.